வணக்கம். கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன். நீலகிரி மாவட்ட வனத்துறையின் இருநிலை சட்டம் ஏழைகளுக்கு கடுமை, பணக்காரர்களுக்கு சலுகை. இயற்கை ஆர்வலர்கள் கடும் கண்டனம். வனத்துறையின் ஏழைக்கு ஒரு சட்டம், பணக்காரனுக்கு ஒரு சட்டம். நீண்ட காலமாக இயற்கை வளங்களை பாதுகாக்கும் முன்னோடியான நீலகிரி மாவட்டத்தில் வனத்துறை அதிகாரிகள் தங்கள் கடமையை நிறைவேற்றுகிறார்கள் என்றே பொதுவாக நம்பப்பட்டு வந்தது. ஆனால் சமீபத்திய சில சம்பவங்கள் இத்துறையில் பாகுபாடான நடத்தை, இருநிலை சட்ட நடைமுறை தெளிவாக இருக்கிறது என்று காட்டி வருகின்றன. இதனால் இயற்கை ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் கடும் அதிருப்தியும் நம்பிக்கை இழப்பும் ஏற்பட்டுள்ளது. ஒரே சட்டம் அனைவருக்கும் சமமாக அமல்படுத்தப்படும் என்ற நம்பிக்கையுடன் இயற்கை பாதுகாப்பில் பொதுமக்கள் குரல் கொடுத்து வந்த நிலையில் தற்பொழுது நிலவி வரும் நிலைமை வனத்துறையின் நேர்மையை கேள்விக்கு உள்ளாக்கியுள்ளது. 2 நாட்களுக்கு முன் கோத்தகிரியில் நவீன துப்பாக்கி, மான் கொம்பு துப்பாக்கி, தோட்டா, அதிநவீன கேமரா மற்றும் காருடன் சிக்கிய பெங்களூருவை சேர்ந்த 5 கைது செய்யப்பட்டு 10,000 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. இதில் சம்பந்தப்பட்டவர்களின் முகங்களை மூடிய படங்களை வனத்துறையினர் வெளியிட்டனர். செய்தியாளர்களை முகத்தை மறைக்காத படங்களை வழங்குமாறு பலமுறை கேட்டும் வனத்துறை வழங்கவில்லை. அதே நேரத்தில் இன்று வனத்தில் மண் மட்டுமே வெட்டிய ஏழை தொழிலாளர்களின் முகம் தெரியும் வகையில் ஏதோ பெரிய சாதனை செய்தது போல் மிகப்பெரிய வனக்குழுவுடன் வனத்துறை புகைப்படம் வெளியிட்டுள்ளது. ஏழை வனப்பகுதியில் வெறும் மண்வெட்டிய இவர்களை முகம் தெரியும் வகையில் வனத்துறை புகைப்படம் வெளியிட்டுள்ளது. வனச்சட்டப்படி இரண்டுமே குற்றம். ஆனால் இதில் எது பெரிய குற்றம் என்பதுதான் சாமானிய மக்களின் கேள்வியாகும். இதுகுறித்து புகார்கள் வந்து வனத்துறை அதிகாரிகள் மர்மமான மௌனம் கடைபிடிக்கின்றனர். சுற்றுச்சூழல் ஆர்வலர் ஒருவர் இதுகுறித்து தெரிவிக்கும் பொழுது, ஏழை மக்களுக்கு மட்டும் கடுமையான சட்டங்கள் அமல்படுத்தப்படுவது மிகவும் வேதனைக்குரியது. பணம் உள்ளவர்கள், அதிகார பின்புலம் உள்ளவர்கள் காட்டின் நடுவே கோட்டங்கள் கட்டி கப்பல் போல் ரிசார்ட் கட்டிக்கொள்கிறார்கள். ஆனால் அங்கு வாழும் பழங்குடியினருக்கு சிறிய ஓடு வீடு கட்டக்கூட அனுமதி மறுக்கப்படுகிறது. ஏன் ஒட்டுமொத்தமாக சட்டம் அனைவருக்கும் சமமாக செயல்படுவதில்லை? ஏன் தனியார் பணக்கார அமைப்புகளுக்கு விதிகளும் கட்டுப்பாடுகளும் தளர்த்தப்படுகின்றன? வனத்துறையின் நடவடிக்கைகள் பாரபட்சமின்றி அரசியல் அழுத்தம் மற்றும் பண நெருக்கம் இல்லாமல் செயல்பட வேண்டும். சிறந்த வரிகளாக மக்கள் கேட்கிறார்கள். ஏழைக்கு ஒரு சட்டமா, பணக்காரனுக்கு ஒரு சலுகையா? கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன்.